கர்நாடக மாநிலம் கொப்பல் மாவட்டத்தில் காங்கிரஸ் தொண்டர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கர்நாடக காங்கிரஸ் அமைச்சர் சிவராஜ் தண்டகே கலந்து கொண்டார். அப்போது கூட்டத்தில் அவர் பேசும்போது பிரதமர் மோடி ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருவதாக உறுதியளித்தார். ஆனால் அவர் அதை கொடுக்கவில்லை. இதற்காக அவர்கள் வெட்கப்பட வேண்டும். 10 ஆண்டுகளில் 20 கோடி வேலை வாய்ப்புகளை பாஜக அரசு வழங்க தவறியதால் பிரதமரை புகழ்ந்து மோடி மோடி என்று கோஷமிடும் அவரது இளம் ஆதரவாளர்களை கன்னத்தில் அறைய வேண்டும். கடந்த 10 ஆண்டுகளாக அவர்கள் பொய்யின் அடிப்படையில் ஆட்சி நடத்துகிறார்கள். மேலும் அவர்கள் இன்னும் 5 ஆண்டுகளுக்கு முட்டாளாக்கலாம் என்று நினைக்கிறார்கள். இந்தியாவில் 100 ஸ்மார்ட் சிட்டிகளை உருவாக்குவதாக பிரதமர் மோடி உறுதியளித்தார். அவை எங்கே உள்ளது? ஒரு பெயரை கூறுங்கள். பிரதமர் மோடி பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தார். அவர் ஒரு புத்திசாலி, நன்றாக உடையணிகிறார், புத்திசாலித்தனமாக பேசுகிறார். மேலும் வருகிற பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவை மக்கள் புறக்கணித்து விடுவார்கள். தேர்தலில் ஓட்டு கேட்க அவர்கள் வெட்கப்பட வேண்டும். ஒரு வளர்ச்சி பணியை கூட செய்ய திறமையற்ற இவர்கள் பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தனர் என பேசினார். தஞ்சாவூரை சேர்ந்த டிஆர்பி ராஜாவிற்கு இன்று தனித்திறமை ஏதும் இல்லை என அண்ணாமலை கூறியுள்ளார். அதாவது அவரது தந்தை பணம் சேர்த்து வைத்தார். இவர் அதை வாங்கி கொண்டு அரசியலுக்கு வந்தவர். டிஆர்பி ராஜா தந்தையின் பணத்தை கொண்டு கோவை மக்களை விலைக்கு வாங்கிவிடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். கோவை மக்களை சில்லறை என்றும் சொல்ல ஆரம்பித்து விட்டார். அந்த அளவிற்கு அரசியல் நாகரிகமாகிவிட்டது. டிஆர்பி ராஜா அல்லது அவர் அப்பா டிஆர் பாலு என யார் வேண்டுமென்றாலும் வரட்டும், மக்கள் இந்த ஈசல்களை துரத்தி அடித்து விடுவார்கள் என கூறினார். இந்த நிலையில் அமைச்சர் டிஆர்பி ராஜாவிடம் செய்தியாளர்கள் பாஜக குறித்து அடுத்தடுத்து கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அவர், களத்தில் எதிரியை கண்டறிந்து பணியாற்றினால் தேர்தலில் நிச்சயம் வெற்றி பெறலாம். கோவையை பொறுத்தவரை எதிரணியினர் டெபாசிட் இழக்கும் அளவிற்கு திமுக வெற்றி பெறும். அற்புதமான பணியை களப்பணியாளர்கள் செய்து வருகின்றனர் என்றார். மேலும் தேர்தலுக்கு நான் ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன் என்று அண்ணாமலை கூறியதற்கு பதிலளித்த அமைச்சர் டிஆர்பி ராஜா, தேர்தலுக்கு எவ்வளவு செலவு செய்யலாம், எதற்கு செய்யலாம் என்று சில வரைமுறைகள் உள்ளன. எங்கள் இயக்கத்தில் நண்பர்கள் தேர்தல் பணிக்காக வரும்போது அவர்களுக்கு டீ காஃபி தொடங்கி பல செலவுகளை நாங்கள் செலவு செய்ய வேண்டியது இருக்கும். இதை எதிர்க்கட்சி தலைவர் கூட சொல்லியிருக்கிறார். பாஜகவிற்கு ஆட்கள் இல்லாததால் அவருக்கு செலவில்லை என்று நினைக்கிறேன் என கூறினார். லொல்லு சபா நிகழ்ச்சி மூலம் பிரபலமான நடிகர் சேஷு உடல்நலக்குறைவால் காலமானார். 10 நாட்களுக்கு முன் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது. அதன் காரணமாக சென்னை காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. அவரது இதயத்தில் 3 அடைப்புகள் இருந்ததாகவும் அதற்காக அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று காலமானார். விஜய் டிவியின் மூலம் பிரபலமான சேஷு அதன் பின் நடிகர் தனுஷ் ஹீரோவாக அறிமுகமான துள்ளுவதோ இளமை படத்தின் மூலம் வெள்ளித்திரையில் அறிமுகமானார். இதனைத் தொடர்ந்து பல படங்களில் சிறு சிறு வேடங்களில் நடித்து வந்த இவர் கடைசியாக வடக்கப்பட்டி ராமசாமி படத்தில் நடித்திருந்தது மிகுந்த வரவேற்பை பெற்றது. கடந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி உடல்நலக்குறைவால் சென்னை காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சேஷுவின் மருத்துவ சிகிச்சைக்கு உதவுமாறு பிக்பாஸ் அமுதவாணன் உள்ளிட்டோர் உதவி செய்யுமாறு வீடியோ வெளியிட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அவரது மரணம் திரையுலகில் பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. பலரும் தங்களது சமூக வலைதளங்கள் மூலம் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். பாமக வேடந்தாங்கல் பறவை கிடையாது, வேடந்தாங்கல் சரணாலயம் என அதிமுக பொதுச் செயலாளர் EPS பேச்சுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பதிலடி கொடுத்துள்ளார். நீர் இருக்கும் இடத்தை தேடிச் செல்லும் வேடந்தாங்கல் பறவை போல பாமகவினர் தேவைக்கேற்ப சென்று விடுவர். பாமக கூட்டணி வைக்காத கட்சிகளே இல்லை என EPS கூறியிருந்தார். இதுகுறித்து அன்புமணி பேசும்போது, கடந்த 10 ஆண்டு காலமாக பாமக தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு அங்கமாக இருக்கிறது. நாங்கள் எங்கும் செல்லவில்லை, நாங்கள் இங்கேதான் இருக்கின்றோம். மற்றவர்கள் நம்மை குறை சொல்கிறார்கள். நாங்கள் வேடந்தாங்கல் பறவை அல்ல, நாங்கள் வேடந்தாங்கல் சரணாலயம். யார் வந்தாலும் பாதுகாப்பு கொடுப்போம், வெற்றி பெற செய்வோம். எங்களை நம்பி வருபவர்களை வாழ வைப்போம், யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டோம் என அவர் கூறினார். தமிழகத்தில் நாளையுடன் லோக்சபா தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைகிறது. இதில் நாம் தமிழர் கட்சி சார்பில் விருதுநகர் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் மருத்துவரான கௌஷிக் வேட்புமனு தாக்கலின் போது தமிழில் இருக்கும் உறுதிமொழி பத்திரத்தை வாசிக்க தெரியாமல் திணறிய வீடியோ வைரலானது. இந்த நிலையில் மற்றொரு நாம் தமிழர் கட்சி வேட்பாளரும் தமிழ் படிக்க சிரமப்படும் வீடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. திருவள்ளூர் தொகுதி நாம் தமிழர் கட்சி ஜெகதீஷ் சந்தர் ME மற்றும் LLB படித்துள்ளார். தற்போது முகப்பேரில் உள்ள பள்ளியில் ரோபோட்டிக் பயிற்சி ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர் இன்று தேர்தல் நடத்தும் அதிகாரி பிரபு சங்கரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்போது தமிழில் இருந்த உறுதிமொழி பத்திரத்தை படிக்க தெரியாமல் திக்கி திணறினார். இதனால் அதிகாரிகளே வாசிக்க அதனை அப்படியே கேட்டு திரும்ப சொல்லி ஜெகதீஷ் சந்தர் உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மேடைக்கு மேடை முழங்கி வரும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தங்களது சின்னம் பறிபோன துக்கத்தில் இருந்து வரும் நிலையில் தங்கள் கட்சி வேட்பாளர்களை தமிழ் படிக்க சிரமப்படுவதை பார்த்து என்ன செய்ய போகிறாரோ, இனி விருப்ப மனு பெறும்போது தமிழ் படிக்க தெரியுமா என்ற கேள்வியையும் சேர்த்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது YouTube, Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.